வர மே 16 சனிக்கிழமையை தவற விட்டுறாதீங்க. அன்னைக்கு தான் சனி பகவானோட அவதாரம் நிகழ்ந்த சனி ஜெயந்தி வர இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வைகாசி மாதத்துல வர அமாவாசை அன்னைக்கு தான் சனி ஜெயந்தியை கொண்டாடுவோம். இந்த வருஷம் அவருக்குரிய சனிக்கிழமையிலேயே சனி ஜெயந்தி வர்றது ரொம்ப கூடுதல் சிறப்பானது. 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்டகச்சனி இதால அவதிப்படுறவங்க அன்னைக்கு போய் சனி பகவானை கட்டாயம் வழிபடுங்க. அவருடைய பாதிப்பிலிருந்து பெருமளவு குறையும். நம்மளோட பர்த்டே அன்னைக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருப்போம், அதே மாதிரி தான் அவருடைய அவதாரம் நிகழ்ந்த அன்னைக்கு சனி பகவான் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு. அதனால போய் கட்டாயம் வழிபாடு பண்ணுங்க. சனி ஜெயந்தி அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்யறது ரொம்ப நல்லது. கருப்பு எள், கருப்பு வஸ்திரம், கருப்பு தானியத்தை சனீஸ்வர பகவானுக்கு படைக்கலாம். இல்லாட்டி ஏழை எளிய மக்களுக்கு தானமாகவும் அதை கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னைக்கு சனி ஸ்தோத்திரம், சனி சாலிசா இல்லாட்டி ஹனுமன் சாலிசா படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும். 7.5 சனி நடக்குது அப்படின்னு கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு சுற்றி இருக்கவங்கள யாரு நல்லவங்க யாரு போலியா நடிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டி கொடுப்பாரு. வாழ்க்கைனா என்ன அப்படின்னு புரிய வைப்பாரு. நம்ம செய்த நன்மைக்கும் தீமைக்கு எப்ப நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு. நானும் சிம்மராசி, எனக்கு அஷ்டம சனி நடக்குது. ஆனா நான் அதை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது. நம்ம நல்லது நினைச்சோம்னா நமக்கும் நல்லதே நடக்கும். சனீஸ்வர பகவான் நல்லதை மட்டும்தான் நடத்தி வைப்பாரு. உங்களுக்கு சேர்த்து சனீஸ்வர பகவான்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் சிறப்பான வாழ்வு அமையட்டும். அன்பே சிவம்.